வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி ஈஸியாக சுலபமாக என்னோடய சமையலை முடிச்சிட்டேங்க. வெள்ளிக்கிழமை பூஜை வேலை வேறு நிறைய இருந்தது. காலையில் இட்லி சுட்டேன். இட்லிக்கு சாம்பார் வச்சேன். அந்த சாம்பாரை ஒரு 1 பாட் ரைஸாக நான் ரைஸ் குக்கரில் காய்கறிலாம் சேர்த்து சாம்பார் சாதம் செஞ்சிட்டேன். அடுத்து கோஸு கேரட் பொரியல், அப்புறம் அப்பளம். முக்கியமானது கத்திரிக்காய். நான் கோஸு கேரட் பொரியலையும் கத்திரிக்காயையும் அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் குக்கரில் வச்சு மூடி சிம்மில் வச்சிட்டேன். ஒரு 5 நிமிடம் அப்படியே அந்த ஹீட்லேயே இருந்தது. ஆஃப் பண்ணதும் எல்லாம் வெந்திருந்தது. கத்திரிக்காய் கூட அந்த உப்பு பிரட்டி வைக்கவும் வெந்திருந்தது. நல்லா ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, வெந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. அது கத்திரிக்காய் வதங்கினதும் அடுத்து தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு பொடி ரெடி பண்ணியிருப்பேன். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம போட்டு வறுத்து ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி காய்கறி செய்யும் பொழுது அதை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக காரம் கம்மியாக தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக வித்தியாசமான சுவையில் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். இது ஆந்திரா ஸ்பெஷல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது நம்ம ஊர் ஸ்பெஷல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோடு தயிர் சாதம் கலந்துட்டு தாளித்தம் செஞ்சு அதையும் வச்சுட்டேன். இன்றைய சமையல் எளிமையாக நான் முடிச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.